சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எத்தனையோ சிவாலயங்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த சிவாலயம் பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான ஒரு கோயில். உலக அதிசய பட்டியல்ல ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் கோயில், அப்படிப்பட்ட அந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வேண்டிக்கிட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை சிறப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்ட கோயில் தான் இந்த சூலக்கரை மல்லாபுரம் கிராமத்துல உள்ள ஐராவதீஸ்வரர் கோயில். இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரூரார் சித்தருடைய சீடர் திவ்யகோடி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அகஸ்தியர் இங்க வந்ததாகவும் சிவபெருமானே ராஜராஜ சோழனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த கோயிலை பத்தி நிறைய சிறப்புகள் சொல்றாங்க. இங்க ஒரு சின்ன கல்வெட்டு கூட இருக்கு. இந்த காணொலியில வர திரு சக்திவேல் அவர்கள் மூலியமா தான் இந்த ஆலயம் நமக்கு தெரிஞ்சது. அவர் மட்டும் இல்ல அப்படின்னா இப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயம் நமக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அகத்தியர் இங்கே தவமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா, 1000 ஆண்டுகள் தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையை பேசுகிறோம். பட் அதோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி அகத்தியர் அருள்வாக்கு கொடுத்து ராஜராஜ சோழன் இங்கே தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட நேரடியாக அருள்வாக்கு வாங்கிட்டு போய் தான் அந்த கோயிலை கட்டினதா புராணம் இருக்கு. ஸோ அந்த கோயிலே 1000 வருஷம் அப்படின்னா இது எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தர்கள் நம்ம சொல்றீங்களா, 18 சித்தர்கள் இருக்காங்க முக்கியமானது. அதில் கரூரார் சித்தரும் ஒருத்தர். அவருடைய சீடர் பார்த்தீங்கன்னா திவ்ய முனுசாமி அப்படின்ற அவருடைய சீடர். அவருடைய ஜீவ சமாதி இந்த கோயிலில் இருக்கு. அதோட ஸ்பெஷல். கோயிலை சுற்றி இருக்கிற மதில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இருக்கிற நம்ம காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 அடி 2 அடி இந்த மாதிரி தான் கட்டுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 அடி 20 அடி கொண்ட மதில் சுவர் அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் 4 அடியில் சிதம் அடைஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்த கோடிகள்லாம் சேர்ந்து முருகர் சிலையிலேருந்து எல்லாமே அவங்களே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 4 பேர் கொண்ட குழு பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் மக்கள் கிட்ட இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் இங்கே என்னென்ன இல்லாமல் இருக்கோ, நவகரங்கள் இல்லாமல் இருக்குது, முருகன் இல்லாமல் இருக்குது, அது என்னென்ன இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டுமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விளம்பரத்தை தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இதை நான் கட்டினேன், எங்கள் அப்பா கட்டினாரு, தாத்தா கட்டினார் அப்படின்னு தன்னுடைய பெருமையை பேசிக்கிறதுக்காக தான் கோயில் கட்டவங்களே பழமையை யாரும் மதிக்கிறதில்ல. ஆலயம்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செஞ்ச பாவங்கள் புண்ணியங்களை நம்ம சரி பண்ணிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நம்ம ஆலயத்தை தேடி போகிறோம். அப்படிங்கும்போது சொந்த இடத்துல நிறைய பேர் கோயில் கட்டி தன்னுடைய பெருமையை தான் சேர்த்துக்கிறாங்களே, புராணங்களை அப்புறம் அழிச்சிட்டு வராங்க. இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது, பல யுகமாக இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம இங்கே நம்ம சாமி கும்பிடுவோம். என்ன அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எல்லாரும் நம்ம சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது பழசை அழியாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். அது மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். ஸோ இதுக்கு வரக்கூடிய ரூட் மேப் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இல்லை சென்னை இல்லை நம்ம எந்த பக்கம் வந்தாலும் நமக்கு சென்டர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி தான் நம்ம அங்கேருந்து வரணும். இதுக்கு நமக்கு ஒரு சென்டரான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓலா கம்பெனிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சூலக்கரை மல்லாபுரம் அப்படிங்கிற சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. கோயில் ராஜராஜ சோழன் இங்கே பரிகாரம் பண்ணிட்டு போய் தான் அங்கே தஞ்சாவூர் கோயிலை கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு இது பழமையான கோயில். பரிகாரத்துக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்தலங்க. இது ஏற்கனவே பாலடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதனால் இப்போ நாங்கள்லாம் எல்லாமே வெளியூருக்காரங்க. இங்கே ஏதாவது இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொந்த ஊர் நாமக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன், அக்ரி டிபார்ட்மெண்ட்டில். அதிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ அதை கொஞ்சம் கூட இருந்து பண்ணுறேங்க. இன்னும் வாழப்பட்டியிலேருந்து ஒருத்தர் குமரவேல்னு ஒருத்தர் பண்ணுறாரு. கல்லாவிலேருந்து அருள் ஒருத்தர் வராரு. வெள்ளாளப்பட்டியிலேருந்து தாமோதரன் ஒருத்தர். நாங்கள் 4 பேர். மீதி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் கரூரார் சித்தர் இங்கே இருந்து பண்ணினதாக சொல்கிறாங்க. அவருடைய சீடர் அவருக்கு உதவியாக இருந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்க. அவர் பேர் திவ்ய முனுசாமி சித்தர் தான். அவர் இங்கே ஜீவசமாதி இருக்குது. அதனால் பிரபலமாக ஏற்கனவே இருந்திருக்குது. ஏற்கனவே பெருமாள் கோயிலும் இங்கே இருக்கிறனால ரெண்டும் 1 வாரம் சித்ரா பௌர்ணமிக்கு 1 வாரம் பண்டிகை போட்டு விசேஷமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாளடைவில்
பாலடைஞ்சு போனதுனால அந்த அளவுக்கு இப்போ இல்லை. இது வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் விசேஷமாக பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ ஜனங்களே பேசிக்கிறாங்க, இந்த கோயிலுக்கு வேலை ஆரம்பிச்சதுங்கிறத மலை மாதிரி இங்கே நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லா இல்லாத இருந்ததுங்கிற மாதிரி. சிவாலய பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு. இந்த பெருமாள் கோயிலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கோயிலோட அமைப்பும் இதோடைய தோற்றமும் நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இங்க புதஞ்சு கிடக்குன்னு தெரியுது. ஆனா இங்க ஏன் இந்த கோயிலை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணாம இருக்காங்க, இந்த கோயிலை பத்தி ஏன் இன்னும் எந்த விஷயமும் வெளியில வரல அப்படிங்கிற எந்த தகவலும் நம்மளுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு உள்ள, அதாவது இந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ள ஒரு பாதாள அறை இருந்ததாகவும், இங்கே உள்ள சிலைகள் எல்லாமே இங்க பூஜை செஞ்சவரை எடுத்துட்டு போனதாகவும், சிறிது காலத்திலேயே அவர் ரயில் அடிபட்டு இறந்ததாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை நீங்க ஒரு முறையாவது வந்து பாருங்க. இந்த கோயிலை பத்தி நான் நிறைய சொல்றதோட இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அதாவது கருவறைக்கு போகிற வழி இது. இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி நம்ம கல்ல பூரா பாருங்க எவ்வளோ சிதிச்சிருக்குன்னு பாருங்க. ரொம்ப நாளத்தை ஆகிப்போச்சு, 5000 ஆண்டு ஆகிப்போச்சு. இதை கட்டினது நாட்டிக்காரம்மா. அந்த நாட்டிக்காரம்மா அரண்மனைக்கு நடனம் ஆடிட்டு கொண்டு அந்த அம்மா வாழ்க்கை நடத்திக்கிறது. அப்பொழுது ஒரு மல்லன் என்ற அரசன் போய் அரண்மனையில் போய் அந்த அம்மாவை பார்க்கும்போது ஆசைப்பட்டு அந்த அம்மாவை திருமணம் செஞ்சுட்டு வராங்க. திருமணம் எங்கேயோ செஞ்சாங்க, எங்கேயோ நாட்டியம் ஆடினாங்க. இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட்டி அந்த அம்மாவுக்கு இந்த கோயில் கட்டி, இந்த லட்சுமி நாராயணன் ராமர் கோயில். இது இப்போதான் லட்சுமி நாராயணன், முன்ன ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலில் ராமர் சீதையும் வச்சு அந்த இடத்துல அந்த அம்மா திருப்பதி பக்தி, ஏழுமலையானுடைய பக்தி. அந்த அம்மா நினைவாக இதை கட்டி இதை வச்சு அரசன் ஆண்ட அரசனுடைய பேர் மல்லன். அந்த அரசன் ஆண்டு இதை கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆண்டு இருக்கும்போது இந்த இடத்துலயே நல்லா செல்வாக்க இதை பூரா ஊர், இந்த பின்னாடி எல்லாம் வீடு, இதெல்லாம் தண்ணி போகிற ஓடை, அங்கே ஒரு ஓடை இங்கே ஒரு ஓடை நிறைஞ்சி ரொம்ப செல்வாக்காக இருந்திருக்கு. அப்பொழுது அந்த மன்னன் என்ற அரசன், மல்லன் என்ற அரசன் மன்னன் ஆட்சி ஆண்டுக்கிட்டு ரொம்ப நாளமாக இருந்திருக்காங்க. அந்த நாட்டிக்கார அம்மா செஞ்ச வச்சுட்டு போன வேண்டுதலை மறுபடியும் இந்த அம்மா நாட்டி ஆடணும். அந்த அம்மா அதாவது அவருடைய உள்ளமாகப்பட்டது இந்த குளத்துல ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க. இந்த குளத்துல ஜீவசமாதி அந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த அம்மா மீண்டும் இந்த கோயிலில் இந்த முன்னாடி நடனம் ஆடணும். நடனம்னா அவருடைய உள்ளதும் இல்லை, அவருடைய உடல் இல்லை, உள்ளத்தால் அவர் நடனம் ஆடணும். மக்கள் எல்லாம் பார்த்து மீண்டும் இந்த கோயில் பிரபலமாகணும். இந்த கோயிலுடைய அற்புதம் என்னன்னா, ஒரு சுரங்கம் ஒன்று இருந்தது. சுரங்கன்னா அந்த ஆண்டவனை ராமரை உட்கார வச்ச இடத்துல, அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல கல் ஒரு சுரங்க வழி. அதுக்கு வழி எவ்வளவுன்னா ஒரு தொடப்பு குச்சி அளவு, ஒரு குச்சி அளவு அந்த கல்லுனுடைய நெல் சதுரத்தில் ஒரு தொலை, அதில் தான் கண்டுபிடிச்சது. அப்போ அந்த வழியா கல் போட்டு வச்சுட்டு நாராயணனை உட்கார வச்சுட்டாரு. அந்த இடத்துல லட்சுமி நாராயணன் அந்த சாமியை உட்கார வச்சுட்டு அந்த வழியா தப்பிச்சு போகிறதுக்கு வழி. மன்னர்கள் அந்த காலத்தில் படம் எடுத்துகிட்டு வரும்போது தப்பிச்சு போகிறதுக்கு வழி அது யாருக்குமே தெரியாது. எங்கெங்கே தேடி பார்ப்பாங்க, கம்முன்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த ராமரை உட்கார வச்ச இடத்துல தான் சுரங்கம். அந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஐயரு அதை கண்டுபிடிச்சி அந்த சாமியை ஒதுக்கி இந்த பக்கம் வச்சுட்டு அதை எடுத்து பார்க்கும்போது சுரங்கம் போகிற வழி, அந்த வழியில் என்ன இருந்துச்சோ ஏது இருந்துச்சோ தெரியாது. அந்த வழியை எடுத்துட்டு பார்த்துட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு சாமியை கொண்டு முன்ன வச்சுட்டு அந்த சுரங்கத்தை அப்படியே செவுரு வச்சு கட் பண்ணிட்டாங்க. செவுரு வச்சு கட் பண்ணதுனால என்னாச்சு, கோயில் வெளியே நின்று பார்த்தா நீளம், உள்ள போய் பார்த்தா முன்னாடி குருவலை மூளை வேறவே காட்ட கிடையாது. இது இங்கே இருந்த போசு செஞ்சிட்டு இருந்த ஐயரு மூளை வேற காட்ட கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த மூலவரனுடைய அமைப்பு தலை, கழுத்து, மார்பு, வயிறு, பாதம், இதுதான் அவருடைய பாதம். கரெக்டா இருக்கும். அந்த கோயில் உள்ள நின்று பார்க்கும்போது பாருங்க, இங்கிருந்து போகும்போது அவருடைய பாதம், ரெண்டாவது பார்க்கும்போது அவருடைய வயிறு, வயிற்றுக்கு அடுத்து அந்தாண்ட மார்பு, கழுத்து, மூலவர் தலை. அதே மாதிரி கரெக்டா இருக்கும். அந்த ராமர் உட்கார்ந்து இருக்கிற இடம் தலை. அந்த மூளை வேறவே காட்ட கிடையாது. அந்த ஐயர் செவுரு வச்சு ஏற்றிட்டா அதில் இருக்கிறதெல்லாம்
எடுத்துட்டு பண்ணாதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவனை கொண்டு வந்து வெளியே நிறுத்திட்டு செவுரு வச்சு ஏற்றிட்டாரு. மக்களுக்கு யாரும் போய் பார்க்க முடியல. இதுதான் சாமியா, இதுதான் மூலவரா, இப்படிதான் அப்படி. அதை போய் யாரோ இடிச்சு பார்த்து உள்ள வெளியே கம்மியா இருக்கு, உள்ள நீளமா இருக்கு, கம்மியா இருக்கு, வெளியே நீளமா இருக்குன்னு பார்த்து உடைச்சு பார்க்க இந்த சந்து எடுத்துருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்னடா ஏதுன்னு பார்க்கும்போது யாரு செஞ்சிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐயர் செஞ்ச வேலை தான். அப்பொழுதுதான் இதெல்லாம் எடுத்து உச்சவரை எல்லாம் போய் எடுத்துட்டு பிற்பாடு மிச்சம் தப்பி இந்த உச்சவரை வந்து ஊரில் சோழகரை என்ற ஊரில் போய் இந்த லட்சுமி நாராயணனும் ராமரும் சீதையும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மூலவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி உச்சவர் சிலை இருக்கு. அதே அந்தாண்ட ஈஸ்வரி சிலை அவங்க கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நல்லா செல்வாக்காக தான் இருந்திருக்காரு. அந்த பகவானை கொண்டு வந்து வச்சுட்டு யாரும் அதனால வச்ச பிற்பாடு அதனுடைய அமைப்பை எடுக்க முடியல. எப்படி ஒரு மூலவரை விட்டு வெளியே கொண்டாந்து வச்சு எப்படி ஆண்டவனுக்கு ஒரு பூசை நடத்த முடியல. பூசை யாராலையும் இந்த ரகசியத்தை அவன் சொல்லவே கிடையாது, போயிட்டாப்புல. அப்புறமா இதெல்லாம் விட்டுட்டு முன்னாடி இருக்கிற ஆண்டவனை கல் சிலையை அவர் தூக்குறதுக்கு முன்னாடி இந்த காவல் தெய்வம் துவார பாலகர் அதையும் தூக்கிட்டாரு. ஆண்டவனே இந்த ஆண்டவனை தூக்கி போகும்போது தான் ஆண்டவனுக்கே பொறுக்காம அந்த சோழகர ஊரில் வந்து அருளாகி இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஊர் ஜனமே பிடிச்சி அவர் கேட்க முடியும். இப்படி அறங்காவல்துறைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், பூசை இல்லாத இவரே பூசாரி. அவரால் முடிஞ்சது ஒரு கற்பூர ஊதுபத்தி கொளுத்தி போஸ்ட் பண்ணக்கூடாதா, பண்ணாமல் நான் கொண்டு பூசை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி எங்கேயும் கொண்டு போடுறது போகும்போது ஊருக்காரர் பிடிச்சி கேட்கும்போது இப்படி தான் சொன்னார், நான் பூசை இல்லாத இருக்குதுன்னு. அப்பொழுது அவர் ரயில் விழுந்து சேதம் அடைஞ்சு போயிட்டார். போன பிற்பாடு மக்கள் எல்லாம் யாருமே வர கிடையாது. இதனுடைய அனுதாபம் பரிதாபம் யாருக்குமே வரல. நாம் செய்வோம். எத்தனையோ பேத்துக்கிட்ட போய் கேட்டேன், எது செய்யலாங்க வேங்க, யாருமே முன் வரல, யாருமே சொல்லலை, யாருமே அதெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உடஞ்சி போச்சு, சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ போய் அதை போய் கூப்பிட்றியா, போ வாவான்னு. ஏன் அவங்கள போய் கூப்பிடணும், நாம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் ஆரம்பித்த பிற்பாடு இன்னைக்கு நல்லா போயிடுச்சு. மல்லாபுரம் என்ற ஊர் பேருனுடைய பேர். அன்னைக்கு ஊரே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தா சாதாரணமான கோயில் தான் ஒன்று இருக்குது அடையாளம். இந்த மல்லாபுரம் என்ற அடையாளம் வந்து இந்த கோயில் ஒன்று தான், ஊரே கிடையாது. எல்லாம் நான் போயிடுச்சு ரொம்ப ஒண்டி பணமரத்து வரைக்கும் மல்லாபுரம்ன்ற இந்த இங்கே ஆரம்பிச்சு இந்த எல்லையில் ஆரம்பிச்சு நல்லா செல்வாக்காக இருந்த கோயில். மக்களாட்சி வந்த உடனே இவருக்கு பொறுக்காமல் போய் எல்லாம் சிதலம் அடைஞ்சு சேத்தாளம் அடைஞ்சு பண்ணாத அட்டகாசம் பண்ணாத அக்குறவும் பண்ணி கோயிலுக்கு எடுக்காது. இன்னைக்கு அந்த கோயிலை வந்து ஒரு சந்திரசேகர சாமியார் வந்து ஊத்தங்கரையிலேருந்து வந்து அவர் ஒரு சித்தர், அவர் அருமையான சித்தர் வைத்தியர், அவர் வந்து இங்கே வந்து ஆரம்பித்து ஜனங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு சில காலமாக நல்லது செஞ்சு விட்டுட்டு அவர் வந்து அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு ஆரம்பிச்சு இதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இதுக்கு ஆரம்பித்த உடனே ஜனங்க யாரும் போக்குவரத்து இல்லை, இதை புதையல் எடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரை திட்டி இது பண்ணும்படி வேண்டாம், அங்கே வந்து இன்னும் இருக்கு அப்பா அவர் சொன்னார், இன்னொரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு, இப்போதைக்கு இல்லை, அதுதான் இப்போதைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து 20 வருஷத்துக்கு முன்னே அங்கே வந்து ஆரம்பித்தோம். எல்லாரும் ஆரம்பித்து அன்னைக்கு வாங்கின சர்வீஸ் தான் அவர். அதுக்கு பிற்பாடு பூசை நடந்துக்கிட்டே இருக்குது ஜெகஜோதி. அங்கே எந்த பிரச்சனையிலும் நடந்துருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு சாதாரணமாக கோயிலாக இருந்துச்சு. கோயிலினுடைய சிவபெருமானுடைய கோயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் எப்படி வச்சுருந்தாங்க, எப்படி மக்கள் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி சில இவர்கள் வந்து சிவனடிகளார் வந்து பார்த்து இப்படி தான் இருக்குன்னு சொன்ன பிற்பாடு அதான் ஐதீக பிரகாரம் இன்னைக்கு கோயில் கட்டி முடிஞ்ச பிற்பாடு கும்பாபிஷேகம் நடக்கும். எப்பன்னு இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைனால வந்து ஆஞ்சநேயரை வேண்டிட்டு போன பிற்பாடு அவருக்கு நிறைவேறி நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கோயில் கட்டி அவர் கும்பாபிஷேகம் அவரால் முடிஞ்சது என்னன்னு இல்லை. மக்கள் இதுக்கு முன்ன திருடுறதுக்கு இங்கே என்னென்னமோ நடக்கிறதுக்கு தான் வந்தாங்களே தவிர கும்பிடுறதுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே கும்பிடுறதுக்கு வந்து இது வந்து முன் வராங்க. இது இப்படியே நீடிச்சு இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு என்னுடைய நான் வந்து சிவபெருமானுக்கு தான் தொண்டு செஞ்சு நான் சிவனடியில் சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சு நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கோயிலில். என்னுடைய அவர் உத்தரவு போட்டு நீ போதும் இவருக்கு செஞ்சது, இவரை போய் பாரு, இன்னும் விட்டா ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வந்து இவருக்கு தொண்டு செஞ்சு ஆரம்பித்தேன். இவருக்கு தொண்டு செய்யறதுனால யாரும் ஒன்றும் எனக்கு கொடுக்கல, யாரும் தொல்லையும் கொடுக்கல, நான் காசும் எனக்கு கொடுக்கல, மற்றவங்க தொல்லையும் கொடுக்கல. நாம் வந்ததை வச்சு யார் என்ன கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டா
கேட்டாலும் சரி, நீ சிவபெருமானுக்கு என்ன தொண்டு செஞ்சனா அதை விட 2 மடங்கு லட்சுமி லட்சுமி நாராயணனுக்கு ராமருக்கு இந்த கோயில் நான் தொண்டு செஞ்சு, இந்த தொண்டுல எந்த எனக்கு வளர்ச்சி என்னன்னா, இந்த கோயில் இந்த கோபுரத்தை விழாத பார்த்து இதெல்லாம் எடுத்துட்டு இந்த கல்வெட்டு அப்படியே இருக்கணும், கல் அப்படியே இருக்கணும், மேல இருக்கிற வேஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு கம்பி கட்டி காங்கிரீட், இதை விட இன்னைக்கு சென்றாமலை கோயிலை விட எண்மடங்கா நடக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். மக்கள் எல்லாம் வந்து முன்னும் வந்து கெட்டது நல்லது செய்யலனா போதும், கெட்டது செய்யாதுந்தா போதும், வாங்க கும்பிட்றதுக்கு வாங்க. வெளியிலிருந்து வந்து இந்த கோயிலை இப்படி ஆட்சியே அங்கலாப்படுறாங்க உள்ளூர் மக்கள் யாருமே இருந்தாலும் விடு, அவங்களுடைய ஆசாண்டுகளை அதனால் ஒன்றும் இல்லை, வந்தவங்க செஞ்சால் போதும். பகவானுக்கு ஒரு உள்ளூர்காரர் இந்த அளவுக்கு நினச்சி பார்த்து ஒரு கோயில் இவ்வளோ பக்கம் இருக்கிற கோயில், லட்சுமி நாராயணன் கோயில், ராமர் கோயில், ஈஸ்வரனும் பெருமாளும் இந்த இடத்துல கிடைச்சது ரொம்ப பொக்கிஷம் அப்படின்னு நினச்சிருந்தா பரவாயில்ல. எங்கேயோ இருந்து வந்தவங்க நினச்சி வருத்தப்பட்டு இன்னைக்கு என்னமோ செய்கிறேன்னு, நாம் செய்கிறேன் நீ செய்கிறேன் முன் வராங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க செய்யணும், என்னுடைய ஆசை அதுதான். நம்மளுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.